இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இது தாயக களம். இன்றைய தாயக களத்திலே நாங்கள் தாயகத்திலிருந்து திருமிகு தங்க முகுந்தன் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இவர் ஒரு சமூக ஆர்வலர், தமிழ் உணர்வாளர். இன்று நாங்கள் பேச எடுத்துக்கொண்ட விடயம், அது முக்கியமாக இன்று 1 ஜூன் மாதம் எங்களுடைய உயிர் நாடியாக விளங்கிய யாழ்ப்பாண நூல் நிலையம் எரிக்கப்பட்ட நாள். 31 மே மாதம் நள்ளிரவில் அந்த எங்களுடைய உயிர் நாடியான தமிழர்களுடைய கல்வி கல்வியினுடைய மூல காரணமாக இருந்த அந்த யாழ் நூல் நிலையமானது நெருப்பு வைத்து கொளுத்தப்பட்டு 31 ஜூன் மாதமும் தொடர்ச்சியாக எரிந்தது. அன்றைய காலகத்தில் நடந்த சம்பவங்கள் எப்படி எமதில், அதாவது ஏற்கனவே தெரிந்தாலும் நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு இந்த வரலாறுகளை கொண்டு சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த வகையிலே நாங்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்ற தங்கமூந்தன் அவர்களை வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைக்கு இந்த யாழ் நூல் நிலையம் எரித்து 45வது வருடம். நீங்கள் இன்று அந்த நூல் நிலையம் சென்று அதனுடைய அந்த 45வது வருடத்தை ஒரு ஞாபக மூட்டுகின்ற ஒரு கூட்டத்திலே கலந்து கொண்டு வந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள். எப்படி இந்த நூல் நிலையம் எரிக்கப்பட்டது, இதுக்கு பின்னால் உள்ளவர்கள் யார், என்னென்ன நடந்தது என்றதையும் சொல்லுங்கள். இன்று நடந்த அந்த நிகழ்வை பற்றியும் ஒரு சுருக்கமாக கூறிவிட்டு நாங்கள் வரலாறு பற்றி பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டது போல 31 நடந்த விஷயங்கள் முதல் நாள் நடந்தவை. ஜூன் மாதம் 1 தான் அன்று அதிகாலையிலே அவசரகால சட்டம் பிறப்பிக்கப்பட்டு முதல் நாள் யாழ்ப்பாண தமிழர் விடுதலை கூட்டணி காரியாலயம் மற்றும்படி அந்த பிரச்சனை நடந்த நாச்சிமார் கோயிலடிக்கு அந்த ஆலயத்துக்கு அருகில் இருந்த வீடுகள், ஆலயம் தாக்கப்பட்டு எரிக்கப்பட்டு அங்கே வீதியிலே வந்தவர்களுடைய வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு எரிக்கப்பட்டு அதில் 4 போலீசார் அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே நடந்த பிரச்சனைகளுக்காக யாழ்ப்பாணத்திலே அந்த தொடர் கடைகள் பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் இருந்தவை தான் முதல் நாள் மே 31 இரவு, அநேகமாக நான் நினைக்கிறேன் 8:30 பிறகு நடந்த சம்பவங்கள். 1 இரவு தான் வாடி வீட்டிலே, ரெஸ்ட் ஹவுஸ்ல அமைச்சர்கள், முக்கியமான இராணுவ பிரிகேடியர் ஒருவரின் உடைய, அதாவது ஜே.ஆர். ஜெயவர்தனா விசேஷ பிரதிநிதியாக அவரை அனுப்பி அவர்களுடைய அந்த கட்டளையின் கீழ் வாக்குகள், அதாவது வாக்களிப்பு நிலையங்களுக்கு வந்த அவர்கள் எல்லாரும் படித்தவர்கள் அல்ல. சில அது பற்றியெல்லாம் அமுது என்ற எங்களுடைய தினகரன் பத்திரிகையினுடைய ஒரு சஞ்சிகை மிகவும் அழகாக அந்த தகவல்களை தெரிவித்திருந்தது. அதாவது லேக் ஹவுஸினுடைய பிரசுரம் திட்டமிட்டு சிங்கள காடையர்கள், அவர்களுக்கு அறிவென்றதே கிடையாது, அப்படிப்பட்டவர்களை எல்லாம் கொண்டு வந்து தேர்தல் கடமைகளிலே நிறுத்துவதற்காக கொண்டு வந்தவர்கள் இங்கே கடைகளை உடைத்து மதுபான போத்தல்களை, மதுக்களை அருந்தி போலீசாருடன் சேர்ந்து இந்த அட்டூழியங்களை நடத்தினார்கள். அது 31 இரவு. 1 ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு அவசரகால சட்டம், ஊரடங்கள்ல அவசரகால சட்டம் பிறப்பிக்கப்பட்டு மக்கள் நடமாட முடியாத வகையில் இருந்த பொழுது இவர்கள் அன்று சாயந்திரம், அதாவது 1 பின்னேரம், முதலிலே ஈழநாடு பத்திரிகை அந்த காரியாலயம் எரிக்கப்பட்ட பின்பு நூல் நிலையத்துக்குள்ளே புகுந்து அங்கிருந்த நூல்கள், ஏட்டுச்சுவடிகள், முதல் பைபிள் தமிழிலே அது மொழிபெயர்க்கப்பட்ட பைபிள் நூல் அங்கே இருந்தது. அந்த நூல்கள் உட்பட பல சேர்க்கைகள் இருந்த அந்த கட்டிடம் குடிபோதையில் இருந்த மது அருந்தியவர்களாலே பெட்ரோல் குண்டுகளை வீசி எரிக்கப்பட்ட அந்த நிகழ்வு, அது அந்த நூலகத்தை அவர் கோவிலாக கருதி அந்த நூலகத்தை தினமும் வந்து அவருடைய வணக்கத்திற்குரிய எங்களுடைய டேவிட் ஃபாதர் தாவீது அடிகளார்
அவர் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியினுடைய மாடியிலிருந்து அந்த துப்பாக்கிய அந்த துப்பாக்கிய சம்பவத்தை பார்த்து நான் நினைக்கின்றேன் அன்றிரவு அவர் படுக்கைக்கு அவர் வேறொருவரோடு எடுத்து யாரோ சொன்னதாக தகவல் வந்தது. அவர் அதை கேள்விப்பட்ட பின்பு அவர் மாரடைப்பால் காலமாக இருக்கலாம். அவருடைய மரணத்தில ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, 1ஆம் தேதியா 2ஆம் தேதியா என்று. ஆனால் அந்த ஃபாதர் 33 மொழிகளிலே பாண்டித்யம் பெற்றவர். அந்த நூல் நிலையத்தை அவர் மிகவும் நேசித்தவர். தினமும் வந்து அங்கே அந்த நூல்களை படித்து அதை பயன் பெற்றவர். அந்த ரீதியிலே அவர் உயிர் பிரிந்தது. இந்த திட்டமிட்ட அழிப்பு எங்களுடைய தமிழ் இனம் என்ற ஒரு இனம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது என்பதற்காக அரசாங்கம் திட்டமிட்டே செய்தது. அந்த நூல் நிலையம் எரிக்கப்பட்ட பொழுது அந்த மாநகரத்தினுடைய முதல்வராக இருந்த ராஜா விஸ்வநாதன் அவர்கள், ஆணையாளர் CVK சிவஞானம் அவர்கள், எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்த யோகேந்திர துரைசுவாமி அவர்கள் எல்லாம் அடிக்கடி ஜனாதிபதியோடு பாதுகாப்பு படை அதிகாரிகளோடு கதைத்தும் அவர்கள் அந்த 4ஆம் தேதி தேர்தல் நடப்பதற்காக கொண்டு வந்த அந்த குண்டர் படைகள், மற்றது போலீசார், இராணுவம், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த 3 நாட்கள் மிகப்பெரிய அநீதியை நடத்தினார்கள். 4ஆம் தேதி உங்களுக்கு தெரியும், தேர்தலிலே அந்த தேர்தல் நடக்கக்கூடாது, ஏனென்றால் தமிழீழம் கேட்டுவிட்டு நாங்கள் மாவட்ட விருது சேவைக்கு போய்விட்டோம் என்று அந்த ஒரு கருத்திலே தான் அந்த பிரச்சார கூட்டம் குழப்பப்பட்டது. ஆனால் 77ஆம் ஆண்டு தேர்தலிலே பெற்ற வாக்குகளை விட மாவட்ட விருது சபை தேர்தலிலே கூட்டணிக்கு விழுந்த வாக்கு அதிகம். அதை நான் இங்கே அரசியலை பேசவில்லை. இந்த சம்பவத்திலே இன்று காலையிலே மாநகர முதல்வர், பிரதி முதல்வர், ஆணையாளர், எங்களுடைய நூல் நிலைய நூலகர் மற்றும் பலர் அங்க இன்றைக்கு திங்கட்கிழமை பூட்டப்பட்டிருந்தது. பொதுவாக திங்கட்கிழமை விடுமுறை. ஆனால் பத்திரிகைகள் வாசிப்பதற்கும் பாடங்கள் இருந்து அங்கே அமர்ந்து படிப்பதற்கும் மாணவர்கள் வந்தார்கள். நான் நினைக்கின்றேன் எங்களுடைய நிகழ்வு நடக்கின்ற பொழுது ஒரு 70-80 பேர் அங்கே சமூகம் அளித்திருந்தார்கள். மிகவும் அமைதியான முறையிலே அங்கே அவர் எங்களுடைய நூலக ஸ்தாபகர் என்று சொல்லப்படுகின்ற செல்லப்பா ஐயா அவர்களையும், எங்களுடைய அந்த வணக்கத்திற்குரிய பிதா அவர்களுடைய திருவுருவப் படங்களுக்கு மலர் மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டு 45 ஆண்டுகள் எங்களுடைய வாழ்க்கையிலே என்றும் அழியாத அந்த நிகழ்வுக்காக 45 விளக்குகளை ஏற்றி எல்லோரும் அமைதியாக ஒரு 20 நிமிடங்களிலே அந்த நிகழ்வை நாங்கள் நிகழ்த்தி முடித்தோம். அன்றைக்கு அந்த நூல் நிலையம் எரிக்கப்பட்ட அன்றுதான் ஈழநாடு பத்திரிகை முதலிலே அது மட்டுமல்லாமல் அன்று மக்களால் தெரிவு செய்யப்பட்ட எம்பியா இருக்கின்ற யோகேஸ்வரனுடைய வீடு அது முதல் நாள் நடந்தது. முதல் நாளா தமிழர் விடுதலை கூட்டணி காரியாலயமும் திரு யோகேஸ்வரன் அவர்களுடைய இல்லமும் முதல் நாள் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. இதைவிட பூபாலசங்கம் புத்தக சாலை, நிறைய கடைகள், நகை கடைகள் எல்லாம் அழிக்கப்பட்டன. இது 2ஆம் நாள் இந்த பிரச்சனை நடக்கும் போது முதல் நாள் சுண்ணாத்தில் கூட சில பிரச்சனைகள் நடந்தது. இவையெல்லாம் அந்த மீண்டும் யாழ்ப்பாணம் எரிகிறது என்று எங்களுடைய செங்கை ஆழியான் திரு குணராஜா அவர்களுடைய நூல், அவர் அதற்கு முதல் 24 மணி நேரம் 77ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் தீக்குரியாக்கப்பட்ட அந்த சம்பவத்தை 24 மணி நேரம் யாழ்ப்பாணம் எரிகிறது என்ற புத்தகத்தை வெளியிட்டார். இது 2வது பதிப்பாக மீண்டும் யாழ்ப்பாணம் எரிகிறது என்று ஒரு மாதத்திலே அந்த புத்தகங்கள் கிட்டத்தட்ட ஏராளமான புத்தகங்கள் விற்கப்பட்டு மறுபதிப்பு செய்யப்பட்டு அடுத்த மாதம் 1ஆம் தேதி
மீண்டும் அது விற்பனைக்கு போனது. இது தகவல்களை நாங்கள் அறிந்த தகவல்கள். நான் அப்பொழுது மகாஜன கல்லூரியில நான் ஏஎல் படித்துக் கொண்டிருந்த நேரம், எனக்கு 16 வயது. நாங்கள் அடுத்த நாள் நாங்கள் அந்த நூல் நிலையத்துக்கு போன பொழுது அந்த அந்த என்னென்ன புத்தகங்களுடைய மனம், அந்த கட்டிடத்தினுடைய மனம், அது நாங்கள் சுவாசிக்கக்கூடியதாக இருந்தது, மறக்க முடியாது. செந்தணல்களாக இருந்த அந்த நிலையத்தை பார்த்த பொழுது எங்களுடைய இளைஞர்களுக்கு, நான் நினைக்கின்றேன், என்னோடு படித்தவர்கள் பலர் ஆயுத போராட்டத்திலே ஈடுபட்டார்கள். நீங்கள் இதை கூறும் பொழுதுதான் ஐயா இன்னும் ஒரு விடயத்தை நான் பதிவு செய்யலாம் என்றிருக்கின்றேன். நாங்கள் கூட ஒரு சில இளைஞர்கள் வட்டுக்கோட்டையிலிருந்து இந்த நூல் நிலையம் எரிக்கப்பட்ட பொழுது அங்கு போவதற்காக ஆயத்தப்படுத்திய போது அங்கு சொன்னார்கள் பெரியவர்கள், அங்கு செல்லாதீர்கள், அங்கு நின்று சுடுகிறார்கள், அங்கு செல்லாதீர்கள் என்று மறைக்கப்பட்டது. உண்மை. 3 நாட்கள் இங்கே பத்திரிகை தணிக்கை இருந்தபடியால் தான் இன்றும் அந்த நூல் நிலையம் எப்போது எரிக்கப்பட்டது என்ற பிரச்சனை இருக்கிறது. உண்மையிலே நான் இந்த நேரத்தில் நோர்வேயில இருக்கின்ற உங்களிடமும் சரி, லண்டன் மற்றும் நாடுகளில் இருக்கின்ற எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். அந்த நேரம் எங்களுடைய நாட்டிலே நான் நினைக்கிறேன் ஒரு விசேஷ மாநாடு ஒன்று நடந்தது. ஏராளமா இல்ல சார்க் மாநாடுக்கு சார்க் மாநாடு. அந்த மாநாட்டுக்கு வந்த பல வெளிநாட்டு பிரதிநிதிகள், பாராளுமன்ற பிரதிநிதிகள் இந்த சம்பவங்களை எல்லாம் அறிந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஒரு குரூப் வந்து இவைக்கு எங்களுடைய ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதிய போது இவர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் உங்கள் நாட்டு பிரச்சனையை பாருங்கள், எங்களுடைய நாட்டு பிரச்சனையை நான் பார்க்கிறேன் என்று. இந்த குழுவினர் எங்களுடைய தமிழர் விடுதலை கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரோடு இங்கே யாழ்ப்பாணம் அல்ல, கொழும்பு பக்கம் அவர்கள் சென்ற பொழுது அவர்கள் இந்த விவரங்களை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு விவரமாக கூறியிருந்தார். எனக்கு ஒரு வேண்டுகோள், இன்றைக்கு ஈழத்திலே அல்ல, மற்ற நாடுகளிலே இடம்பெயர்ந்து சென்ற புலம்பெயர்ந்த தமிழர்களிலே இன்றைய இளம் சமுதாயத்தினர் நல்ல பதவிகளை வகிக்கின்றார்கள். அரசியலில் கூட அவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார். நான் ஒரு தடவை ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். இந்த மற்ற யூனிவர்சிட்டிஸ்ல போய், அந்த லைப்ரரிஸ்ல போய் பார்த்து எங்களுடைய சரித்திரத்தை தேட வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய சரித்திரம் எம்மவர்களாலேயே பிரிக்கப்படுகிறது. யாரும் சரியான திகதிகளை, உங்களுக்கு தெரியும், அந்த மீண்டும் யாழ்ப்பாணம் இருக்கிறது புத்தகத்தை வாசித்தால் தெரியும். வெரிதாஸ் இந்தியாவிலே இருக்கின்ற இந்திய ஒலிபரப்பு கூட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து ஒலிபரப்பப்படுகின்றது. மற்றது வெரிதாஸ், பிபிசி. இந்த 3ம் தான் உலகத் தமிழர்களுக்கு எங்களுடைய அதாவது அழிவுகளை வெளிப்படுத்தியது. இலங்கையில இன்று வரைக்கும் அரசாங்க நாளிதழ்களிலேயே எல்லாம் தணிக்கை என்று சில இடங்களிலே போடப்பட்டிருக்கு. ஆமாம். இதுல இன்னொரு விடயத்தை நீங்கள பதிவு செய்ய வேண்டும். அன்று அந்த நூல் நிலையம் எரிக்கப்பட்ட பொழுது ஜே.ஆர். ஜெயவர்தனா தான் ஜனாதிபதியாக இருந்தார். அவருடைய தூண்டுதலின் பேரில் திட்டமிட்ட ஒரு தமிழின அழிப்பு, தமிழர்களுடைய அந்த மூலத்தை அழிக்க வேண்டும், தமிழர்களுடைய கல்வியை, வடக்கு மாகாணத்தில் முக்கியமாக வந்து அன்றைய இலங்கையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கல்விமான்களும் படித்தவர்களும் இருந்த ஒரு மாகாணமாக இருந்தது வடக்கு மாகாணம். அந்த வடக்கு மாகாண மாணவர்களுக்கு கல்வியை வழங்கியது, ஒரு தாய்மாரி கல்வியை வழங்கியது யாழ் நூல் நிலையம். அந்த யாழ் நூல் நிலையத்திலிருந்து பல புத்தகங்கள் எடுத்து படித்து பெரிய மகான்களாக வந்தவர்கள்லாம் எங்களுடைய ஈழத்தமிழர்கள். அப்போ இது ஒரு திட்டமிட்ட ஒரு இன அழிப்பாகத்தான் இதை வடிவாக ஒரு திட்டமிட்டு செய்திருக்கின்றார்கள். அன்று அந்த நூல் நிலையம் எரிக்கப்பட்ட பொழுது கொழும்பிலிருந்து வந்த கேபினட் மினிஸ்டர் சாரார். நான் அதை விளங்கப்படுத்துவதற்கு முதல் ஒரு விஷயத்தையும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏற்கனவே சொன்னதுதான், 77 நாங்கள் ஒன்றுபட்டு இருந்தோம். தமிழர்கள் ஒன்றுபட்டு எதிர்கட்சியாக வரலாற்றிலே முதல் தடவையாக சிங்கள ஆட்சியில் இருந்த ஸ்ரீமாவோ அம்மையாருடைய கட்சியை 3ஆவதாக இறக்கி
நாங்கள் இரண்டாவது 18 தொகுதிகளிலே வெற்றி பெற்று அவர்கள் 9 தொகுதிகளில் வெற்றி பெற்றவர்கள். நாங்கள் 18 தொகுதிகளிலே வெற்றி பெற்று எங்களுடைய ஒற்றுமையை காட்டினோம். அதே போல ஆனால் மிகவும் ராஜதந்திரியான ஜே.ஆர். ஜெயவர்தனா அவர்கள் தன்னுடைய காலப்பகுதியிலே இந்த தொகுதி முறையை நிப்பாட்டி விகிதாசார முறையை பயன்படுத்தி பல தில்லுமுள்ளுகளை செய்தார். தன்னுடைய அந்த 141 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு இந்த நாட்டை, அதாவது நாங்கள் ஜனநாயக சோசியலிச குடியரசு என்று சொல்லுவதற்கு எங்கள் நாட்டுக்கு தகுதி அல்ல. ஒரு இனத்தை முழுவதுமாக அளித்த பெருமை இந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்துக்கு இருக்கிறது. எங்களுடைய நூல் நிலையம் மட்டுமல்ல, யாழ்ப்பாண பிராந்தியத்தையே குண்டு போட்டு அழித்தவர்கள் இந்த ஆட்சியாளர்கள். இதனை யாரும் மறக்க முடியாது. இதற்கு பின்புதான் நான் நினைக்கின்றேன் ஏனைய மாவட்டங்களுக்கு பரவியதை ஒழிய நாங்கள் கல்வியிலே சிறந்த ஏன் நீங்கள் ஜே.ஆர். ஜெயவர்தனுடைய அரசிலே எங்களுடைய தமிழர்கள் 5 பேர் மிக மிக முக்கியமான செயலாளர்களாக இருந்தார்கள். பஞ்சலிங்கம் என்று சொல்லுவோம், அதுக்கும் ஒரு பஞ்சலிங்கம் இருந்தவர். 5 பேரும் மிக உயர்ந்த பதவியை வகித்தவர்கள் அரச பதவிகளில். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை திட்டமிட்டு அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி இந்த தேர்தலிலே, மாவட்ட சபை தேர்தலிலே தமிழர் விடுதலை கூட்டணி வெல்லக்கூடாது என்பதற்காக இதை கட்டி இந்த ஏற்பாட்டை செய்தார்கள். ஆனால் தமிழ் மக்கள் தங்களுடைய ஒற்றுமையை மிகவும் ஆணித்தரமாக காட்டி எல்லா வடக்கு மாகாணம் மட்டுமல்ல, கிழக்கு மாகாணத்திலும் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற பிரதேசங்களிலே அந்த மாவட்ட அபிவிருத்தி சபை தமிழர் விடுதலை கூட்டணிக்கு தான் கிடைத்தது. யாழ்ப்பாணத்திலே 10 இடங்களும் தமிழர் விடுதலை கூட்டணிக்கு தான் கிடைத்தது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு எந்த ஒரு இடத்திலும், அதாவது யாழ்ப்பாணத்து மாவட்டத்திலே மற்ற மாவட்டங்களிலே அநேகமாக எங்களோடு சமமாக ஒவ்வொரு பிரதிநிதியோ 2 பிரதிநிதி வந்தவர்கள். இது திட்டமிட்டு எங்களுடைய, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வருகின்றேன். அந்த நேரம் ரணில் விக்ரமசிங்க அவர் அப்பொழுது விஞ்ஞான சம்பந்தமான இளைஞர் விவகார அமைச்சராக இருந்தவர். அவர் கிராமிண திசாநாயக்க, மற்றது இந்த நல்ல ஒரு இனத்துவேசத்தை கக்குகின்ற சிறில் மெத்தியூ, இவர்கள் மூன்று அமைச்சர்களோடு ஏனைய மிக முக்கிய, அதாவது ஒரு சிங்களவர் எழுதியிருக்கிறார் யாழ்ப்பாணத்தை தீயிடுதல் என்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, முதலிலே இருந்த இங்குள்ள யாழ்ப்பாணத்திலே இருந்த போலீஸ் மா அதிபரை மாற்றம் செய்து அவரை வேறு இடத்துக்கு மாற்றிவிட்டு சிங்கள ஒருவரை, தங்களுடைய ஒரு சிங்கள ஒருவரை இங்கே போட்டு அவரை கொண்டு, நான் நினைக்கின்றேன் வடிவாக ஆராய்ந்து பார்த்தால் இவர்களே, அதாவது அந்த துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட யாழ்ப்பாணத்தில் இருந்த கனகசுந்தரம் என்ற போலீஸ் சார்ஜன் சொல்லுகிறார், போலீஸ் சார்ஜன் அவர் சொல்லுகிறார் தன்னை சுட்டது இன்னொரு போலீஸ் என்று அவருடைய வாக்குமூலம். அதாவது திட்டமிட்டு போலீசார் இதை இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டும் என்றே கொண்டு வந்து கொட்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த நூல்களை சில வடிவாக வாசித்தால் தெரியும். இது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு விசாரணை கமிஷனை வச்சு இதண்டைக்கு செய்தது பிழை என்று பின்னால் வந்த சந்திரிகா அவர்கள் மன்னிப்பு கேட்டார். செய்த ஒருவரும் அந்த நேரத்திலே யாரும் மன்னிப்பு கேட்கவில்லை. இல்ல இதுல மன்னிப்பு கேட்கறது, ஐயா மன்னிக்க வேணும், ஒரு கேள்வி உண்டு. இப்ப மன்னிப்பு கேட்கறதுக்கு அப்பாற்பட்டு அந்த எரிக்கப்பட்ட யாழ் நிலையத்தை திருத்தி அமைத்தார்கள். அந்த திருத்தி அமைக்கும் பொழுது எங்களுடைய தமிழ் உணர்வாளர்கள், அங்குள்ள எங்களுடைய புத்திஜீவிகள் அந்த எரிக்கப்பட்ட நூல் நிலையத்தை திருப்பி புனரமைக்காமல் அதற்கு பக்கத்தில் ஒரு நூல் நிலையத்தை கட்டுவதற்கு அவர்கள் ஒருத்தரும் முனைப்பெடுக்கவில்லை. ஏனென்று சொன்னால் இது வரலாற்று ரீதியாக அடுத்த தலைமுறைக்கு போக வேண்டிய ஒரு காட்சிப்படுத்த வேண்டிய அது இந்த தமிழ் எரிக்கப்பட்ட யூழ் நிலையம். மன்னிக்க வேண்டும். அதாவது இப்பொழுது நீங்கள் போய் பார்த்தால் முன்னுக்கும் பின்னுக்கும் ஒரே மாதிரியான கட்டிடம் இருக்கிறது.
முன்பு அதாவது முனியப்பர் கோவிலை நோக்கி இருக்கின்ற கட்டிடம் இந்த நூல் நிலையம் எரித்து 3 வருடங்கள் 3 நாட்களுக்கு பிறகு 84ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. அந்த நூல் நிலையத்தை திறந்து வைத்தவர் அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கவில்லை அமிர்தலிங்கம் அவர்கள். அந்த பக்கம், அதாவது இந்த பக்கம் கிழக்கு பக்கம் இருக்கின்ற கட்டிடம்தான் முற்றுமுழுதாக இருந்த நிலையில் நாங்கள் எங்களுடைய படித்த மாநகர சபை அது இந்த கட்டிடம் அப்படியே இருக்கத்தக்கதாகத்தான் பின்புறம் அதே போன்றதொரு கட்டிடத்தை கட்டி அது திறந்து வைக்கப்பட்டது ஒழிய இந்த கட்டிடம் அப்படியே தீ காயங்களோடு இடிந்த கட்டிடமாக இருந்தது. சந்திரிகா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தங்களுடைய தவறு உலகத்திற்கு தெரியக்கூடாது என்பதற்காக முழு கட்டிடத்தையும் பூசி மெழுகி இதென்று என்ன பெயிண்ட் எல்லாம் அடிச்சு புது கட்டிடங்கள் புத்தகங்கள் அவ செங்கல்லும் புத்தகமும் என்று சொல்லித்தான் அவ என்ன வாக்கு கேட்டே வந்தவா. அவர்கள் வந்து தங்களுடைய தவற்றை தாங்கள் விட்ட தவறை மறைப்பதற்கு இதுகளெல்லாம் செய்வார்கள். நாங்கள் தான் கவனமா இருந்திருக்க வேண்டும். எங்களுடைய பகுதி, அதாவது 2 பகுதியில் இருந்த கட்டிடத்திலும் ஆரம்பத்திலே திரு துரையப்பா அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட முதல் திறந்து வைக்கப்பட்ட பகுதியை முற்றுமுழுதாக அப்படியே இருக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய பெரியவர்கள் எல்லோரும் அந்த நூலக புனரமைப்பு சபையினர் திரும்ப சொல்லியிருந்தாலும் சமாதான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட காலத்திலே தான் அந்த நூல் நிலையத்தை இந்திய அறிஞர்கள் வந்து அவர்கள் தான் திருத்தினார்கள். யாரும் எதிர்ப்பை வலுக்கட்டாயமாக தெரிவிக்கவில்லை. அதுதான் நடந்தது. துறக்கப்பட இருந்த சமயத்திலே அந்த நேரத்திலே நானும் ஒரு மாநகர சபை உறுப்பினராக இருந்தேன். நாங்கள் துறப்பதற்கு முதல் நாள் துறப்பு விழா அழைப்பிதழ்கள் எல்லாம் அழைத்து நாளை மறுநாள் 14ஆம் தேதி துறக்கப்பட இருக்கின்ற பொழுதுதான் 12ஆம் தேதி பிரச்சனைகள் எழுப்பி அந்த நூல் நிலையத்தை திறக்கக்கூடாது என்று சொல்லி அது நிப்பாட்டப்பட்டது. ஆனால் நான் அந்த நேரம் நான் ஒரு அறிக்கை விட்டேன். நீங்கள் அப்பொழுது விடுதலை புலிகள் இங்கே யாழ்ப்பாணத்தை கைப்பற்றி இருந்த காலம், ஆனால் முழுவதுமாக இல்லை, பகுதியாக ஒவ்வொரு இடத்தில் இவர்கள் சுத்தி வர கட்டி, அதாவது மறைப்பு கட்டி அதனை திருத்துகின்ற பொழுது அதை முற்றாக நிறுத்தி இருக்க வேண்டும். அதை செய்யவில்லை. பேசாமல் இருந்துவிட்டு கட்டிடத்தை கற்று 2 நாளைக்கு முதல் அது துறக்கப்படக்கூடாது என்று சொல்லுவது அது ஒரு நாங்கள் செய்த ஒரு முட்டாள்தனம் என்று சொல்லலாம். நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்குகின்றபடியால் இறுதியாக உங்களுடைய பதிவை கூறுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 97,000 நூல்களும் கையேடுகள், அதாவது வந்து பெற முடியாத பெறுமதியான கையேடுகள் எரிந்து சாம்பலாகி இருக்கின்றது. எல்லாத்தையும் எரித்தார்கள். இன்றைக்கு தேசிய நூலகம் என்று சொல்லி கொழும்பிலே ஒரு நூலகத்தை ஏற்படுத்தி அங்கே வைத்திருக்கிறார்கள் ஏடுகளை. எங்களுடைய நிலத்திலே இருந்து எங்களுடைய தனி மொழியாலே எழுத்தாணியால் எழுதப்பட்ட அந்த ஏடுகள் அழிக்கப்பட்டது. மேலே நான் காலையில் கூட என்னால் பேச முடியவில்லை. ஏனென்றால் அந்த நூல் நிலையத்தை நாங்கள் பாவித்தவர்கள். அந்த வகையில எங்களுடைய, அதான் நான் சொன்னேன், எல்லா டாப் ஆபீசர்ஸ் இந்த கவர்மெண்ட் மிகப்பெரிய எல்லாரும் தமிழர்கள், அது யாழ்ப்பாண தமிழர்கள். அந்த நூலகத்தாலே பிரயோசனம் பெற்றவர்கள், யாழ்ப்பாண நூலகத்தாலும் சரி, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தாலும் சரி. அப்படிப்பட்டவர்களுடைய கல்வியை நான் என்னுடைய மாணவர்கள், என்னுடைய நண்பர்கள் பலர் இந்த நிலையினாலே அவர்கள் போய் ஒவ்வொரு இயக்கங்களிலே சேர்ந்தார்கள். ஏராளமானவர்கள், பெண்கள் உட்பட போய் ஒவ்வொரு இயக்கங்களிலே சேர்ந்து
ஆனால் எங்களுடைய செல்வநாயகர் யாழ் நிலைய சொன்னது எங்களுடைய நூலகம் எரிக்கப்பட்ட பொழுது 81ஆம் ஆண்டு ஈழத் தமிழர்களுடைய வீடுகளில் எல்லா வீடுகளிலும் ஒரு மரண வீடு போலதான் இருந்தது. எல்லா வீடுகளிலும் அழுதும் கூக்குரலாகத்தான் இருந்தாங்க. நல்ல ஞாபகம் இருக்கு. இன்று கூட ஆமா, இன்று கூட அந்த நூலகத்துக்கு போகின்ற பொழுது எங்களுக்கு பழைய நூலக வலி கட்டடம் அந்த வலி 45 வருடம் சென்றும் அந்த வலியை எங்களால் இன்றைக்கும் ஆற்ற முடியாது. மறக்க முடியாது. ஆமா. ஆனால் இது நான் சொல்லலாமோ தெரியாது. எங்களை இந்த நாட்டில் எங்களுடைய செல்வநாயகர் சொல்லுவார், தமிழர் தலைவர் சொல்லுவார், ஏதோ சகித்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் தமிழர்களை என்று. அப்படித்தான் நாங்கள் நாடியற்றவர்களாக உண்மையில எங்களுக்கு வாழுகின்ற உரிமை இல்ல. இன்றைக்கு யுத்தம் முடிஞ்ச எத்தனையோ காலம் இன்னும் எங்களுடைய நிலங்களுக்கு போகவில்லை, இன்னும் அகதிகளாக இருக்கிறார்கள். யுத்தம் நடந்த பகுதி இன்றும் சூன்யமாக இருக்கிறது சொல்லுகிறார்கள். எல்லாம் இன்னும் ஒரு கேள்வி உண்டு. இந்த யாழ் நிலைய அந்த யாழ் நூல் நிலையம் எரித்த அவ்வளவு அது புதுக்க காட்டியாச்சு. ஒரு வரலாற்று ரீதியாக அடுத்த தலைமுறைக்கு போய் சேர்றது கஷ்டம். ஏன்னு சொன்னால் அங்கு காட்சிப்படுத்தப்படவில்லை. இந்த எரிப்பு சம்பந்தமாக அங்கு ஏதாவது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றதா? யாழ் நிலையம் எப்பொழுது எரிக்கப்பட்டது, அந்த எரிக்கப்பட்ட புத்தகங்களுடைய எச்சங்கள் இவைகள் எல்லாம் பேணி பாதுகாக்கப்படுகின்றனவா? அதுகள் அங்கே இருப்பதாக தெரியவில்லை. படங்கள் மட்டும் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஒரு சமயத்திலே மேலே இது முதலாவது மாடி, 2வது மாடியிலே இது குறித்த சில எச்சங்கள் அந்த நினைவுகளை வைக்கலாம் என்று இருந்தார்கள். ஆனால் அது ஒன்றும் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக இன்னும் இல்லை. உங்களுக்கு தெரியும், அதுக்கு பக்கத்திலே இருந்த கட்டிடத்தையும் இப்ப அரசாங்கம் தான் எடுக்கணும் என்று கொண்டு நிற்குது. திறந்த வழி அரங்கு இப்பொழுது இந்திய கலாச்சார மத்திய நிலையமாக இருக்கின்ற அந்த நிலையம் அது யாழ் மாநகர சபைக்கு சொந்தமானது. அரசாங்கம் எங்களுடைய மாநகர சபை, மாவட்ட அபிவிருத்தி சபை, மாகாண சபை இருந்தாலும் எல்லா சபைக்கையும் தாங்கள் மத்திய அரசாங்கம் தலையிட வேண்டும் என்று இருந்தால் எங்களுக்கு ஒருபோதும் நீதியான நியாயமான ஒரு சுதந்திரம் கிடையாது. இந்த நேர்காணலை நீங்கள் ஒரு அடிப்படையாக வைத்து கூட இந்த யாழ் எங்களுடைய இந்த நூல் நிலையம் அழிக்கப்பட்டது, திட்டமிட்டு செய்யப்பட்ட இன அழிப்பு, இந்த எரிக்கப்பட்ட எச்சங்களை எங்காவது இருந்தால் தேடி எடுத்து அவைகளை ஒரு வடிவான முறையில் காட்சிப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு செல்ல வேண்டியது உங்களை போன்று அங்கு இருப்பவர்களுடைய முக்கிய கடமை. அது மட்டுமன்றி அங்கு இருப்பவர்கள் மட்டுமன்றில்லை, இந்த இப்படியான இன அழிப்பால் தான் புலம்பெயர்ந்து ஞாபக தமிழர்கள் என்று வெளியில் வாழ்கின்றார்கள். அவர்களுடனும் சேர்ந்து இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய இந்த நேர்காணலுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த யாழ் நூல் நிலைய எரிப்பு 45வது வருடம் இன்றும் எங்களால் மறைக்க முடியாத வலி நிறைந்த ஒரு நாளாகத்தான் ஒட்டுமொத்த தமிழர்களும் இன்று மனவேதனையுடன் வாழ்கின்றார்கள். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுடன் இந்த பதிவை தந்தமைக்காக நன்றிகளை இலக்கு மின்னிதழ் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா, எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.